கரண்ட் ஆபீஸ் எங்க இருக்குதுன்னு தெரியல. நானும் சரியா கேட்க மாட்டேன். யார் யாரையோ கேட்கறேன். கரண்ட் ஆபீஸ் எங்க இருக்குதுன்னு வழி சொல்லல. ஏதோ அழகா ஒரு பாப்பா உட்காந்துருக்கிறாங்க. ஆபீஸ் எங்க இருக்குதுன்னு கேட்கணும். பணத்தை கட்டணும், பில்லு வாங்கணும். மேடம் எண்ணெய் ஊத்தணும். ஊத்துறோம் உங்களுக்கு தான் தெரியும் மேடம். எண்ணெய் ஊத்தணுமா எண்ணெய் ஊத்தணுமான்னு. இவ்வளவு அழகா இருக்கிறீங்க, இங்கிலீஷே தெரியாதா? மழைக்கு கூட பள்ளிக்கூட பக்கமே ஒதுங்குனதே கிடையாது. நான் அப்படி இல்லை மேடம், இங்கிலீஷ்லயே வாய வச்சுக்கிறேன். உள்ள எது எதுல வாய வைக்கணும்னு எனக்கே தெரியாது. உங்களை பத்தி கேள்விப்பட்டேன் மேடம். இங்கிலீஷ் மீடியம் கேட்டாங்களாமே. எந்த ஊர்ல கேட்டீங்களா? கேள்விப்பட்டேன். சின்ன வயசுல இங்கிலீஷ் டீச்சர் உங்களை முட்டி போட வச்சாங்களாமே. ஆமா, உங்களுக்கு எப்படி தெரியும்? அப்போ போட்ட முட்டி இன்னும் முட்டி போட்டு கிடைக்கிறீங்களாமே. உங்க பேர் என்ன மேடம்? அதுதான் கேட்டேன். அது வந்து 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 அது வந்து 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 அது வந்து வந்து எத்தனை வாட்டி வரும்? வாட்டி வரணும். ஐயோ உடம்பு டயர்டா போயிடும். ஏங்க 3 வாட்டி வந்து வந்து சொன்னீங்கன்னா வாயானதை வலிக்காதா? அப்படியா? இருந்தாலும் என்னுடைய பெயர் தான் மேடம். பூனை வாசனை தடிப்பாங்க. ஐயோ என்ன மென்டல் மைசூர் உங்க கூட இருக்கலாம். அப்படிதாங்க இருப்பேன். அப்படியா? இருந்தாலும் என்னுடைய பெயர் தான் மனோரஞ்சிதம். மனோரஞ்சிதம் 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 அது நாங்க மனோரஞ்சிதம். மனோரஞ்சிதம் மனோ ஸ்வீட் பியூட்டிஃபுல் வண்டர்ஃபுல் மனோரஞ்சிதம். யுவர் நேம்? மை நேம் இஸ் ஒசாமா பின் லேடன். புரியலையே. ஒசாமா பின் லேடன். வாய்ப்பில்லை ராஜா. 8 வருஷம் ஆயிடுச்சு. நாயெல்லாம் ஆயிடுச்சுங்களா? மேடம் எங்க இருந்து வர தெரியுமா? ஆமா, எங்க இருந்து வரீங்க? அமெரிக்கா டோராபூரா மலையில இருந்து வருகிறேன். அமெரிக்காவா? போலீஸ் தொல்லை அதிகமா இருக்குது மேடம். ஆமா, அதெல்லாம் அமெரிக்கால கொடுத்தாங்க. சும்மா வரல மேடம். 1050 ரூபாய் பணம் எடுத்துக்கிறேன். என்னது 1050? உங்களுக்கு
வாயே இந்த அகலமா இருக்குதுன்னா நீங்க வாழ போற இடம் சிறப்பா இருக்கு. வாழ போற இடம் அப்படி தெரியல சொல்லு. வாழ போற இடம். வாழ போற இடம். ஐயோ வாழ போற இடையா? வாயில வெள்ளை விட்டுடுங்க எப்படியே விடுவாங்க அரிசி. மேடம். பணம் எனக்காக எடுத்துக்கிறேன். எதற்காக? கரண்ட் பில்லு கட்டலான்னு அப்படியா? நானும் ஊருக்கு புதுசு கரண்ட் ஆபீஸ் தெரியல. உங்களுக்கு தெரியுமா? நன்னா தெரியும். ஆக்சுவலி நீங்க அங்க சுத்தி இங்க சுத்தி கரெக்டா வரவேதான் வந்திருக்கீங்க. புரியல மேடம். புரியல. யோ கரண்ட் ஆபீஸே இதுதாயா? ஓ மை காட். கரண்ட் ஆபீஸ் இதுதானா? நான் கரண்ட் பில்ல இங்கத்தான் நான் கட்டணும். கவுண்டர் இது உள்ள கவுண்டர் உள்ள கையை வச்சா கை மாட்டாது. அது ஓப்பன்லயே இருக்கும். ஓப்பன்லயேவா? ஆமா. ஈ முட்டாது. ஓப்பன் கூட தொடச்சுக்குவோம். மிஷின் கட்டி போவாதா? நீளம் எல்லாமே ஊட்டி தொடக்கணும். மேடம் உங்க மிஷின் நீங்க எந்த ஆயில் ஒன்னாலும் போடலாம். 1050 ரூபாய் எடுத்தாந்துக்கிறேன். கவுண்டர் ஓப்பன் ஆகுமா? 5 நிமிஷம் இருக்கு. 5 நிமிஷம் இருக்குதா? வெயிட் பண்ணணும். அப்ப போய் நான் லைன்ல நிக்கிறேன். ஆக்சுவலி இந்த கரண்ட் ஆபீஸ்ல கஸ்டமர் நீங்க தாங்க. கஸ்டமரா? கரண்ட் ஆபீஸ்ல ஏதோ கஸ்டமர்? ஐயோ எனக்கு நாம சந்தேகமா இருக்கு. மேடம் 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 எந்த ஆபீஸ்ல உட்கார வைக்கிறாங்க? 1050 நிமிஷம். மேடம் கரண்ட் ஆபீஸ்ல வேலை பிடிப்பாங்க. மட்டும்தான் கையை கூட பிடிப்போம். சரி பழம் சாப்பிடுங்க, பழம் சாப்பிடுங்க, தேன் சாப்பிடுங்க, ஆரஞ்சு சாப்பிடுங்க, பூஸ்ட் போர்மிட்டா இல்லைன்னா மிரண்டா. மிரண்டாவா? நீங்க கேட்கறதுலயே நான் மிரண்டு போய்க்கிறேன் மேடம். கரண்ட் ஆபீஸ்ல மிரண்டா கூடவா கொடுப்பீங்க? எனக்கு ஒரு சந்தேகம். கரண்ட் ஆபீஸ்ல ஹெல்ப்பருங்க ஆம்பளைங்களா இருப்பாங்க. மட மடன்னு கம்பை ஏறுவாங்க. பொம்பளை நீங்க எப்படிங்க ஏறுவீங்க? உங்களுக்கு பாவாடை சிக்காதான். இதுதான் சந்தேகமா? ஆக்சுவலி இந்த கரண்ட் ஆபீஸ்ல வரக்கூடிய ஆண்கள் தான் ஏன் மேல ஏறுவாங்க. கம்ப தாங்கலாம். எத்தனையோ சர்வீஸ். ஓ பழைய கம்பம் பழக்குது. அப்படியே யாருமே வரலனா நானே ஒரிஜினல் எக்யூப்மென்ட் போட்டுக்கிட்டு மடமட 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 ஆடுவேன். பெண்களுக்கு இவ்வளவு தைரியம் இருக்கணும். மேடம் ஆட்கள் யாரும் வரலன்னா நீங்களே லெகின் பேட்டு போட்டுக்கணும். மட 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 கம்பை ஏறினீங்கன்னா மேல ஏறின பிறகு பேண்ட் டமால்னு கீழே போச்சுன்னா ஷாக்கு உங்களுக்கு அடிக்காது. கீழே நின்று நாங்க மேல பாக்குறோம் பாரு. உள்ள போட வேண்டியதெல்லாம் போட்டுதான் இருப்பேன். நீங்க போட்டா எனக்குன்னா நீங்க போடலன்னா எனக்கு 1050 உஷா. ஏங்க இன்னைக்கு ஆயுத பூஜை வந்தவங்க சும்மா அனுப்பக்கூடாது. இன்னைக்கு பொள்ளார சத்து தான். இன்னைக்கு ஆயுத பூஜை. சாமான கை வச்சுக்கல, ஒற்றை அடிச்சிட்டீங்க, மாங்கொத்து சொருவிட்டீங்க, சந்தனம் தெளிச்சிட்டீங்க, பூஜை போட்டீங்க. இதுக்கப்புறம் தான் போடணும். நான் ஒன்ன மணி ஆட்டச்சா? பூஜை பண்றவங்களுக்கு மணி ஆட்ட தெரியாதா? என்ன மேடம் அவ்வளவு வேகமா ஆட்டுறீங்களா? பயமா தெரியாது. பிடிக்காது. சரி இருந்தாலும் எனக்கு சாப்பிடுங்க. ஆயுத பூஜைன்னு சொல்றீங்க. ஒரு எவ்வளவு கடலை குடிக்கிறதுக்கு ஏதாவது மாலை புது சோம்பிய நேத்தையும் வாங்கி திண்டி வந்தேன். கம்பெனில புது சொம்பு தாங்க நீங்க.
என் பொண்டாட்டி வர ஏழு வேலைக்கு போயிட்டு வந்தான். 1050 ரூபாய் கொடுத்தான். கரண்ட் பில் கட்டிட்டு வாடா, சீக்கிரம் வாடா பாடுன்னு சொல்லிக்கிறான். என்ன மாதிரி பொறுப்பு கட்ட போட்டுக்கிறான். மடமடன்னு கரண்ட் பில்ல கட்டி ஏதுங்க எதை மோரம் கரண்ட் ஆபீஸ்ல மோர் கொடுக்குறாங்க. 1050 உஷா மேடம் மோர் சாப்பிட்ட உடனே கொஞ்சம் மூட் ஆகுது மேடம். கவுண்டர் ஓப்பன் ஆச்சுங்களா? கரண்ட் ஆபீஸ்ல பாட்டு கொடுவா பாடுறியா? நல்ல பாட்டா பாடுங்க. தெரிஞ்சுனா நானும் கொடுக்கட்டுமா அதை உனக்கு கொடுத்து எடுக்கட்டுமா கொஞ்சம் எனக்கு கொடுக்கட்டுமா அதை உனக்கு கொடுத்து எடுக்கட்டுமா கொஞ்சம் எனக்கு கொடுக்கட்டுமா அதை உனக்கு கொடுத்து எடுக்கட்டுமா கொஞ்சம் எனக்கு வாரி அடிக்கிட்ட நம்மள
பணத்தை கட்டிட்டேன். என் பேண்ட் ஏதா, என் சொக்கா, என் கூலிங் கிளாஸ் கண்ணாடி, எம்மா ஷூ போட்டான் ஷூ 1050 ரூபாய் பணம். மேடம் 12 மணி காட்சி மாதிரி ஆக்கிக்கிறாங்க மேடம். போட்டாங்க துவச்சி காய போட்டிருக்க பின்னாடி கரண்ட் ஆபீஸ்ல துணி போடுவாங்க. இல்ல எனக்கு சரியா காயம் கூட பண்ணி தரங்க. டெக்னாலஜி மாறி போச்சு. பரவாயில்ல, இந்த துணி போனா போயாம் போது வேற சின்ன மேலே வேற குழப்ப கட்ட கடுக்குது. அவன் வேற தேடி கிடப்பான். மேடம் 1050 ரூபாய் எடுத்து அந்த பையன் பாத்துக்கா. இல்ல பணமாவது கவுண்டர் உள்ள போச்சுங்களா? பணம் கொடுத்தியா? நான் உள்ள வச்சேனா? வச்சுங்க. அது உள்ள போச்சா? இல்ல போன மாதிரி தெரியாது. உனக்கு எப்படிதான் தெரியும்? எனக்கு செண்டா தெரியுதா? அது உள்ள போன உடனே திடீர்னு பார்த்தா கரண்ட் ஆஃப். கரண்ட் ஆபீஸ்லயே கரண்ட் கிடையாது. அப்போ என் பில்லு எப்போ வரும்? கரண்ட் வந்தாதான் வரும். கரண்ட் எப்போ வரும்? பில்லு வரும்போது தானே வரும். பில்லு கொடுங்க மேடம். ஏய், அதான் கரண்ட் வந்தா வரும்னு சொல்றேன். கை பில்லு எனக்கு எழுத படிக்க தெரியாது. உள்ள பணம் போச்சு. போச்சுடா. பில்லு கரண்ட் வந்தா தான் வரும். உள்ள மாட்டிச்சுடா. குச்சி வச்சு கலர் தானே மிஷின் கட்டணும். வச்சுல தெரியும் உங்களுக்கு. இது கூட பக்கம் கூட போனது கிடையாது. அப்படியே உட்காருங்க. ஏய், கரண்ட் வந்த குரல் போடுவோம். வந்துச்சுங்களா கரண்ட்? இது எந்த இடம் தெரியுமா? கரண்ட் ஆபீஸ் தானே? உங்க அப்பா உங்க சித்தப்பா உங்க பெரியப்பா உங்க மாமா உங்க மச்சான் உனக்கு வந்து பண்ணணுமாடா? இல்ல அவங்க தனி சர்வீஸ் வாங்கிட்டாங்க. போட அப்பால மூஞ்ச படுறல எப்படி கிராம ஒரு எந்தே லட்டு நல்லா அரப்பு குட்ட குதிரையாட்டம் குதிரை ஆடி அறுப்பு போடுவாங்க. அறுத்து போட்டு 6 ஊருக்கு ஆவான் பழுகுது. ஏன்னா நான் பெரிய ஆண்டு ஒரு பூச்சி கொடுத்துக்கிற பையன் நான். ஏன் மேடம் நியாயம் வாயக்காரங்க மேடம். பில்லு கொடுங்க மேடம். பில்லாம் தர முடியாது. நான் அடுத்த கஸ்டமரை பார்க்கணும். கிளம்பி போயிட்டு வா. கஸ்டமரை பார்க்கணும். ஆமாண்டா. அதுக்கு மட்டும் கரண்ட் வந்துக்குதா? ஜெனரேட் ஆன் பண்ணுவேன். அப்ப பாட் பண்ணி பில்லு கொடுங்க. ஒன்லி இயற்கை நோ செயற்கை. கெட்ஸ் அவுட். மேடம் பில்லு கொடுங்க மேடம். ஏய், இது எந்த இடம் தெரியுமா? எச்சல் பத்த கூடாது. நான் யாரு எனக்கு தெரியாமல என்கிட்ட வந்து 1050 ரூபாய் கொடுத்து ஏமாந்தது நீ. என்ன ஏமாந்த சொல்றீங்க? ஏமாந்தா அப்படிதான் சொல்லுவாங்க. என்னடா என்ன பேசுறீங்க? அது மாதிரி சொல்லக்கூடாது மேடம். என்னடா என்னடா செய்தா? அட பொட்ட, என்ன ஆச்சு? நாளைக்கு வர மாட்டேன்டா. வீட்டுக்காரண்ணா நான் நல்லபடியா சொல்றேன். நாளைக்கு நான் நாட்டுக்கு வர மாட்டேன். அவன் குத்திட்டான். 3 லட்சம் ரூபாய் வேஸ்ட். தாலி அறப்போம். எப்படி அப்படி ஒட்டுல் மாதிரி நடிக்கிறாரு. தாலி அறப்போம். தாலி உள்ள தேங்க முடியாது. என் வீட்டுக்கு வர பேசியாடா. பார்த்து நான் கூட போடாத பேர் காட்டுற காட்டி ஹாஸ்பிட்டல் போனோம். ஹாஸ்பிட்டல் டோக்கன் போட்டு பெட்ல சேரு போடா. உள்ளதான் பாக்குறேன் நான். காய ஒரு மாசத்துக்கு ஒண்ணு மாத்தணும். வைக்க முடியாது. ஏதாவது பரவாயில்ல மாத்துறீங்க. இஞ்சி போனது போன ஊட நாய் வரிக்கிறது. விளையாட்டு விளையா முடிஞ்சிடும். ஏன்டா பில்லு கொடுங்க. ஒரிஜினலா இருக்கும்போதே இப்பெல்லாம் சொல்றேன். இன்னும் டூப்ளிகேட் வேணா நீங்க என்ன பண்ணுவியோ? வா மேடம். செத்துடுவோம் நான் இதெல்லாம் பில்லு கொடு மேடம். பில்லு கொடு பில்லு கொடு.
பங்காளியா உனக்கு சேர்த்து தான் கட்டிக்கிறேன், நீ கவலைப்படாத. இங்க பாரு, நான் யார் தெரியுமா? யாரு? பணம் இருந்தால் தான், பணம் இருந்தால் தான், இல்லை என்றால் சி. இல்லை என்றால் சி. தாசிதான். நான் சி. தாசி. தாசின்னா தெவடியா தானா? தெவடியா வீட்டுல 1050 ரூபாய் கட்டிட்டேன். அப்போ என் பணம் போய்தாவா? ஐயோ தெவடியா தெவடியா உடனே தெரியாத 1050 ரூபாய் கட்டிட்டேன். இன்னைக்குதான் கிடைச்சிட்டு மேடம் தெவடியா போனா போது அடிக்கூடாது. வேணான்னு பார்த்தா ரொம்ப மேல கை இருக்கிற பழக்கம் என்ன வரும்? 3 லட்சம் தருவியா? போயா, போயா, போயா. போயிடு, 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 போடா. அந்த வயசுல அவளை பேய் ஓட்டுறாங்க. போயிடு, கோயிலுல கூட பண்ண மாட்டா பையா. எங்க போனாலும் தேடி ஓதி போறான்னு உன்னை என்ன நினைச்சிட்டு ஜமாத்த கூட்டு வந்தா? எப்படி போட்டீங்க? எப்படி போட்டா? ஒட்டியா? ஆமா நானா? நீ தாண்டா. தேவடியால பார்த்து தேவடியானா நம்மள தேவடியா இருக்காங்க. ஏய் மேடம் தேவடியா மேடம் மேல கை வைக்க. தேவடியா மேடம் 25 ரூபாய் கட்டிக்கோ. 25 ரூபாய் இங்க பாரு, இது என்ன தெரியுமா? நீங்க சொல்வதெல்லாம் போய் மேல வைக்காத கை ஓவரா பண்ற நீ. கும்மிட கும்மி ஜெயா பழக்காது, ஜெயா பழக்காது. சொல்லு பாப்போம். இவ தெரிஞ்சிட்ட தேவடியா நானு எவ்வளவு தெரியாத பண்றாமா அவன்? ஏய் இருந்தாலும் பில்லு பில்லு கேட்கற பண்ணு. ஏய் டோன்ட் டச் மீ. மாட்டேன் மேடம். அதான் நல்லது. இருந்தாலும் சுடுகாட்டுக்கு போன பணமும் போனோமோ இந்த டான்ஸ் கிட்ட வந்த பணமும் வீடு திரும்பாது. எழுதி வச்சுக்க நோட்ல கண்டிப்பா உனக்கு யூஸ் ஆகும். அப்போ 1050 ரூபாய் பணம் போயிட்டாங்கோ. ஓ சீனிவாசா 1050 கரண்ட் பில்ல கட்டுவோம் தேவடியா. பணம் இல்லாத போனா என் பொண்டாட்டி சேர்க்க மாட்டான். என்ன மாதிரியே தொலைப்பு கட்ட போட்டு வச்சு பில்லு இல்லாத போனா ஹெல்ப்பர் பீச்சு கயிறை பிடிக்க போடுவான். இந்த துணி கட்டி போனா ஊர்ல இருக்கிற நாய் என்ன கூடாது பழகுது. ஊர் உள்ளயும் போக முடியாது, வீட்டுக்கும் போக முடியாது. எதனா வேலை இருந்தா கொடுங்க மேடம். நான் எந்த வேலை இருந்தாலும் செய்யறேன் மேடம். கூட்டி போறியா? முதல்ல நான் கேட்டதை திருப்பி நம்மள கேட்கறோம். செஞ்சுதானே அவனும் போறான். நல்ல புள்ளிக்காரங்க. இருந்தாலும் என் விடுத்தது எத்தனையோ ஆண்கள் வருவாங்க. எத்தனையோ ஆம்பளைங்க வருவாங்களா? ஆமாப்பா. இன்னைக்கு நான் தான் முதல்ல ஓமர்தம் பண்ணிக்கிறேன். அதனால அவங்கள ஒருவரெல்லாம் உள்ள இருந்து டோக்கன் போடணும். டோக்கன் போடணுமா? என்ன வேலை? நான் ஒரு மாமா வேலை. ஒரு மாமா வேலை. அவன் பணம் கட்டிக்க ஒரு முட்டு வேலை வாங்குறான். 1050 ரூபாய் கட்டி தேவடி விட்டு டாபர் மாமா வேலை. அம்மா நான் ஒரு நீ ஒரு டாபுருதான். அதேதான் சொன்னிய. நீ ஒரு டாபர் தான். என்ன மேல ஷால் போட்டாச்சு. லுங்கி வந்து பாவாடையை போச்சு. அதுவும் நீச்சல் உடைய மாறி போச்சு. அதனால
நடைய மாறி போச்சு, உடைய மாறி போச்சு. அதேதான், அதேதான். இந்த வேலையை விட்டுடு, அந்த வேலைக்கு போ, நல்லா வசூல் வரும். இதை விட கூட்டம் அதிகமா வரும். ஆமா, இங்கே ஆரம்பிச்சிடலாங்க. ஆரம்பிச்சிரு. நல்ல ராசியான காலையில ஐயா நம்ம பணம் வண்டிக்கு என்ன படம் வந்தாச்சு? நல்லா அமெரிக்காவுக்கு நான் வந்த வேகம்னா எப்பாட்டு நான் இந்த கோலத்துல தெருவை இறங்கி போனோம்னா சொல்லுவாங்க, இந்த போறோம் பச்சா கரண்ட் பில்லு கட்டின டாபு இதெல்லாம் எல்லாம் போறான். நல்லா கத்தி இந்த அமாவாசை ஆபரேஷன் போகலாம், அந்த அமாவாசை போகலாம். கருவோடு மேடம், நான் டாபர் மாமா, நீ செவடியா மேடம். யாரு வராங்கன்னு பாரு. யாருக்கு இந்த கோலம் வரக்கூடாது. மாரியாத்தா மாரியாத்தா தாயே, எங்க கோயில உள்ள உட்காந்து லீவு போட்டு எங்கன்னா ஏறி வேலைக்கு போட்டீங்களா? ஒரு காலத்துல நான் எப்படி இருந்தேன், 8 வருஷத்துல இது மாதிரி ஆகிட்டானுங்களா பாருங்க. இங்க வந்து பாருப்பா எப்படி இருக்கிற. இல்லைன்னா முடிச்சா மாறி சந்திரமுகி பாரு தான் இருப்பாங்க நேரம் எல்லாம். நானும் வெகு தூரமாக நடந்து வந்தது தண்ணீர் தான் அதிகமாக எனக்கு தெரியலடா பார்த்தனா பதம் அடுத்த மாசம் மாற போறேன். என்ன கூட பிடிக்காம அதை நம்பித்தான் ஆம்பளை தொண்டை வாய் அடக்குடா. அடக்குறாடா பாரு. ஐயா 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 வீட்டுல பார்த்தனா அரிசி இல்லை, எண்ணெய் இல்லை, பருப்பு இல்லை, உளுந்து இல்லை, ஒண்ணுமே இல்லை. என்ன பண்றது? உப்பு கூட இல்லடா. இன்னும் ஒரு நாட்டு இளவயோட பிடிச்ச வீட்டுல அனுப்பிவே வரும். குடிப்பதற்கு தண்ணீர் தான் வேண்டும். அதே சொம்பு என்னங்க சென்னையில ஒரே நெடியா
இல்லையா? பையன் கரைச்ச எப்படியா மேடம் காத்துல மழை இறங்கி நவுத்து எப்போ என்னுடைய பெயர் தான் மனோ ரஞ்சிதம். நான் அயல்நாடெல்லாம் சென்றிருக்கின்றேன். அங்கெல்லாம் உன் குடும்பத்து அழகை பார்த்ததே கிடையாது. இனிமேல் வாழ்ந்தால் உன்னோடு. இனிமேல் உன் பெயர் மனோ ரஞ்சிதம். மனோ. அப்படியா? என் பெயர் தான் முரளி. ஆகட்டுங்க. மனோ, அது ஆடி மாதம் காத்தடிக்க ஆடி மாதம் காத்தடிக்க வாடி கொஞ்சம் செத்தனைக்க மானே ஆங்குயில்லை வாடி மாத காத்தடிக்க வாடி கொஞ்சம் செத்தனைக்க மாமகார பார்த்தால் என்ன புத்தி வாங்கி வேர்த்தால் என்ன ஆடி மாசம் காத்தடிக்க வாடி கொஞ்சம் செத்து அடைக்கும் மானே மாங்குயில்லை ஒன்ன நானே ஆங்குயில்லை எம்மா